ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி வந்து சாப்பாடு இப்படி வரலன்னு கொஞ்சம் காத்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிச்சன் வேலை நடக்குது பற்றிலாம். அதனால எனக்கு ரூமில் தான் சாப்பாடு கேஸு எல்லாமே வச்சிருக்கு பார்த்துடுங்க. அப்படியே வந்து இன்னைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து நம்ம சாப்பிட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தச்சோறு தான் மத்தியானம் உள்ளது. அது அப்புறம் வந்து பன்னி இறைச்சி கறி தான் பார்த்துடுங்க. சரியா? ரெசிபி வீடியோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க. நான் எல்லாருக்கும் போட்டிருக்கேன். எடுத்து வைப்போம். என்ன கொஞ்சம் தான் கிடக்கு, அதை அப்படியே வலிச்சு நக்கிடுவோம். உளுந்தஞ்சோரை பண்ணி அதே கீழே வந்துச்சு. உடனே ஆசாதுங்க எல்லாத்துக்கும். சரி, கொஞ்சோண்டு சோறு உள்ள கிடக்கு, அதை கீழே வச்சு கிட்ட கொண்டு வாமா. கரிச்சட்டியில் போட்டு வரிசி சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கீழே தட்டு வச்சுருக்கேன். சரியா? ஒன்றும் ஆகாது. அதையும் வரிசி இந்த பக்கம் வைப்போம். அப்புறம் இந்த நியூ இயரில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மனுஷங்களே அப்படி தான். அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லவங்க. அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை, ஏதோ ஒரு கண்டிஷனில் நம்ம ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான சூழ்நிலையாக இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அதை பண்ண முடியாமல் போயிருக்கோம். உடனே வந்து நம்மளை வந்து கெட்டவங்களா சேர்த்து வச்சுருவாங்க. நம்ம அவங்களுக்கு கெட்டவங்களாயிடுவோம். நல்ல வேலை அவங்களெல்லாம் சீக்கிரமாகவே கடவுள் நம்ம கண் முன்னாடி காமிச்சு தர்றாருப்பா. ஓகேங்க, நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.